அனைவருக்கும் வணக்கம். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு வண்டி போடும்போது ஒரு நல்ல வண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறனால வந்திருக்க வண்டி தான் பார்த்தீங்கன்னா Yamaha RXZ 97 மாடல் வண்டி. பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட், இது கன்வெர்ட் டு 5 ஸ்பீட். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரும் கேஸ் மட்டும் மாற்றிட்டு 5 ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. பட் அது அப்படி இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா கேஸ் உங்களுக்கு 5 ஸ்பீடு, உங்களுக்கு உள்ளே இருக்கிற காயில் எல்லாமே 5 ஸ்பீடு. உங்களுக்கு ஓட்டினீங்கன்னாவே 5 கியர் பார்க்கலாம் நீங்கள் ஒழுகிறத. அப்புறம் உங்களுக்கு ஈவன் கிட்டு, அதுவும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் நல்லா குவாலிட்டி பெயிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு சைலன்சர் கேட் சைலன்சர், உங்களுக்கு டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி டிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் 5 ஸ்பீடில் மட்டும்தான் ஆக்சுவலி டிஸ்க்கு வரும், கேட் சைலன்சரும் வரும். ஸோ அது எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. பட்டர்ஃப்ளை பம்பர். நீங்கள் 2002 ஒரு 5 ஸ்பீடு ஷோரூம்லேருந்து வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரிஜினாலிட்டி. உங்களுக்கு எந்த செலவுமே இருக்காது வண்டி எடுத்தால். இது உங்களுக்கு டயர்ஸ் மட்டும் 2 மாற்றணும். மற்றபடி என்ஜினும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பைக்ஸ். எல்லா பாய்ஸ்க்குமே இந்த பைக் ஓன் பண்ணுங்கிறது ஒரு ட்ரீமு. அந்த மாதிரி ஒரு ட்ரீமில் வாங்கின வண்டி தான் இது. நான் வாங்கினது. இந்த செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா நான் தான். என் பேரில் தான் வண்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸும் RPM மீட்டர்ஸ், ஸ்பீடோமீட்டர் ரெண்டுமே ஒர்க்கிங். ரெண்டுமே pricol ஒரிஜினல் மீட்டர்ஸு. வண்டி ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா. இதில் அப்படியில் வண்டி ரீஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரீஸ்டோர் பண்ணதுலேருந்து 8000 கிலோமீட்டர்ஸ் தான் அவங்க ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ வாங்கி ஒரு 6 months தான் ஆச்சு. அப்புறம் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலி இப்போ பெங்களூரில் இருக்கனால வண்டி ஓட்டமே இல்லாமல் வேகமாக தான் நிற்கிது. ஸோ அதை மெயின்டைனும் பண்ணுறதுக்கு யாரும் இங்கே இல்லை. ஸோ அதனால் இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு. நம்ம எதிர்பார்க்குற ரேட் வந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இந்த வண்டி சரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டிங்க. எந்த ஆல்ட்ரேஷனுமே தெரியாது உங்களுக்கு. நீங்கள் வண்டி ஓட்டினாலும் 5 கியர்ஸ் உழுகும். எல்லாமே 5 ஸ்பீடு தான். உங்களுக்கு சேஸ் நம்பர் பார்த்தா மட்டும்தான் இது 4 ஸ்பீடாக 5 ஸ்பீடானே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், யாராக இருந்தாலும். 5 ஸ்பீடில் வந்து 4UUன்னு இருக்கும். இதில் வந்து அப்படி வராது. என்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி இது பியூர் அண்ட் பியூர் அப்படியே 5 ஸ்பீடு தான். ரோட்டில் ஓட்டினீங்கனாலும் உங்களுக்கு ஓட்டுறக்கும் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. மட்கார்ட்லேருந்து எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு ரிம்மெல்லாம் ஒரு ரெஸ்ட் இருக்காது. ரிம்மில் ஸ்போக்ஸில் கூட அது மெயின்டைன் எப்படியும் ஸ்போக்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம அது ரொம்ப ஒவ்வொரு ஸ்போக்காக துடைக்க முடியாது. பட் ரிம்மெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இருக்கும். உங்களுக்கு சீட்ஸ் எல்லாமே ரிமூவபிள். உங்களுக்கு சைட் பேனலு, பேட்ரி எல்லாமே ஒர்க்கிங். ஹெட்லைட்டு, ஹாரன் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல். ஹாரன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவர்லாம் வைக்கல, இது ஒரிஜினல் ஹாரன் தான். அப்படியே இருக்குது ஒரிஜினாலிட்டியாக. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 97 மாடல், 5 ஸ்பீடு. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2024 வரைக்கும் இருக்குது. அக்டோபர் 2024 1 இயருக்கு இருக்குது எஃப்சி. அப்புறம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 6 monthsக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வண்டி எடுத்தால் நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. டயர்ஸ் மட்டும் மாற்றிடுங்க. ஃப்ரண்ட் டயர் ஒரு 30% இருக்கும். பேக் டயர் நீங்கள் ஃபுல்லாக மாற்றி தான் ஆகணும். மற்றபடி இந்த வண்டியில் இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு பியூர் அண்ட் பியூர் ஒரிஜினாலிட்டியாக ஒரு 5 ஸ்பீட் இருக்கணும். சில ஒரிஜினாலிட்டி விரும்புகிறதுங்க சில பேர் இருப்பாங்க. அதில் வந்து 5 ஸ்பீடில் எனக்கு ஒரு ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா RX100ஓடதே 1 lakh 1.1 lakh இப்போ இல்லை 1.5 lakhs போட்டாங்க. நான் ஒரு 6 months முன்னால் 78,000க்கு RX100 கொடுத்தேன். அதே வண்டியை வாங்கிட்டு போய் 1 lakh மேலே OLXல விற்றாங்க. ஸோ இந்த டைம் யாராவது வேணும், அவங்களுக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க வாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட்லாம் இப்போ 4 ஸ்பீடே உங்களுக்கு வந்து 180 அந்த ரேட் சொல்கிறாங்க. 5 ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs மேலே தான். 5 ஸ்பீட்லாம் உங்களுக்கு 2 lakhsக்குள்ளே வண்டியே இல்லை. ஒரிஜினல் 5 ஸ்பீடு இல்லை வண்டியே. அப்படியே இருந்தாலும் 2 lakhs கீழெல்லாம் இல்லை. 2 lakhs மேலே தான் சொல்கிறாங்க. இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் யாராவது வேணும், அவங்க 1,67,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸுங்க. ஏன்னா நான் வண்டி எடுத்ததே ஹை ப்ரைஸில் தான் எடுத்தேன். அது போக நான் செலவும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ஜின் ஆயில், எல்லா கிளச் வேலை எல்லாமே நான் பார்த்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த சர்வீஸும் பண்ண தேவையில்லை. ரீசெண்டாக இப்போ தான் எல்லா சர்வீஸும் பண்ணியிருக்கேன். பண்ணதுலேருந்து ஒரு 100 kilometers தான் ஓட்டியிருப்பேன். நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதான் சொன்ன மாதிரி டயர் மட்டும்தான். அப்புறம் உங்களுக்கு 1 இயருக்கு அப்புறம் 3,000 செலவு பண்ணிங்கன்னா எஃப்சி இன்னொரு 5 yearsக்கு இதாகிடும். எஃப்சி வந்து நீங்கள் எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் போகாமல் ஒரு 1 month முன்னாலேயே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000ல் எஃப்சி வேலை முடிஞ்சிடும். பியூர்
தமிழ்நாடு வண்டி. மெயினாக இந்த வண்டி நான் வாங்கினதுக்கு காரணமே இது வண்டி கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது தமிழ்நாட்டிலேயே. ஸோ இது வண்டி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. செகண்ட் ஓனர், 97 மாடல், எஃப்சி அக்டோபர் 2024 வரைக்கும். இன்சூரன்ஸ் இன்னொரு 6 months இருக்குது. மற்றபடி இந்த வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் லைட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒர்க்கிங்கு. ஸ்பீடோமீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். வேறுபடி லீக்கிங், ஆயில் லீக்கேஜோ எதுவுமே இருக்காது வண்டியில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்க வண்டி. நான் தான் வச்சுருந்தேன். வண்டி வேணுங்கிறவங்க கோயம்புத்தூர் சாய்பாபா காலனியில் வந்து பாருங்கள். வண்டியோட ப்ரைஸ் 1,67,000. நெகோஷியபிளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தாங்க. இந்த ப்ரைஸ் வந்தால் கொடுக்கலாம். ஏன்னா வண்டியோட ப்ரைஸ் இப்போ RXZோட ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் RXZ 5 ஸ்பீட் ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியான ஒரு வண்டி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரில. கீழே இருக்கிற நம்பருக்கு எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், வந்து பார்க்கலாம். இந்த வண்டி கொடுத்துட்டா அடுத்து மேபி நம்ம அடுத்த வண்டி இப்போ எனக்கு இப்போ நான் முன்ன மாதிரி ப்ரைஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ நான் போட்ட ப்ரைஸே இப்போ நான் வாங்கி சின்ன லாபத்தில் கொடுத்தேன். பட் இப்போ ப்ரைஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இனிமேல் வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுவேன். வண்டிக்கு இந்த ரேட் ஒரு நார்மல் ரேட்டில் கிடச்சுன்னா எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நானே இப்போ வீடியோ எடுக்கலாம், வேறு யாராவது சேல் பண்ணாங்கன்னா கூட நான் அவங்களுக்கு வீடியோ அவங்க வண்டிக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வண்டி வேணுங்கிறவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து வண்டி எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ